எல்லாமே காட்சிகள் எல்லாம் பூரா தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி போர் பயங்கரமா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து வந்திருப்பீங்க. இந்த போர் இருக்கிறது இருக்கட்டும், இந்த போரை வச்சு அக்கப்போர் பண்ணக்கூடிய நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்டி ஜெகன். ஊருக்குள்ள 2 பேர் தீக்குளுத்தி இருப்பான். தீக்குளுத்தின்னு பேரே வச்சிருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா போற போக்கில் எதையாவது வச்சு கதை விட்டுட்டு அது மேல தவறே இருக்காது, அது வேற காரியமா இருக்கும். தீக்கொளுத்திட்டு அப்படியே வம்பெழுத்துக்கிட்டு இப்படி பல காரியங்கள் இருக்கு. இந்த இதே ஃபார்மேட்ல எம்டி ஜெகன் போன்றவர்கள் தீக்கொளுத்தி அப்படியே பயத்தை தீக்கொளுத்தி மாதிரி கொளுத்தி விட்டுட்டு அவ ஆட்டுல குளிர் ஆகிற வேலையை தான் பார்த்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படிங்கறத 1 by 1 கேட்போம். ஈரான் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்குன்னு இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தர் ஆமாங்க, நாங்க கேள்விப்பட்டோம், யுத்தங்கள்லாம் வருது, நாங்க வீடியோ காட்சிகளாக பார்த்தோம். பயங்கரமா போட்டு பட்டாசு வெடிக்கிற மாதிரி பாம போட்டு இது பண்றாங்க, வைக்கிறாங்க. உங்களுக்கு இடையா உங்களுடைய அக்கப்போற சொல்லுங்க. நம்முடைய காலத்துல ஆரம்பிக்க வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்து. எல்லாரும் யுத்த வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மறைமுகமாக 3ஆம் உலக யுத்தம் என்ன செஞ்சிருச்சு, ஆரம்பித்து விட்டது. 3ஆம் உலகப் போர் வருவதாக அறிஞர்கள் சொல்றாங்க, விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரி, ரைட், இருக்கட்டும், விஞ்ஞானி சொல்றது இருக்கட்டும். நீங்க என்ன சொல்ல போறீங்க? உலகத்தினுடைய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகுது. உலகத்தை மாற்றி அமைக்க போகுது. எப்படி மாற்றி அமைக்க போகுது மேல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்த பிறகு யூகே உலக வல்லரசா மாறுச்சு. செகண்ட் வேர்ல்ட் ஏங்க, 1ஆம் உலக போர்ல யூகே வல்லரசு ஆகட்டும், அமெரிக்கா வல்லரசு ஆகட்டும், ஆனதுனால உலகத்துக்கு என்ன நன்மை? சரி, மேல சொல்லுங்க. ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசாக மாறும். அந்த ஐரோப்பியன் யூனியன் மாறலன்னா, ஒருவேளை நீங்க சொன்ன உருட்டு காரியம் நடக்கல அப்படின்னு சொன்னா நீங்க கிறிஸ்தவத்தை விட்டே போயிடணும். சரியா? இதோட பொய் சொல்றத உருட்டுறத அப்படியே நிப்பாட்டுவீங்களா? இல்லைன்னா இந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டு புதுசா உருட்டுவீங்களா? சரி, ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசா மாறும்போது இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி ஐரோப்பாவுக்கு ஒரு ஜனாதிபதி வருவார். அதாவது ஐரோப்பியால ஜனாதிபதி வராரு அல்லது அதிபர் வராரு, எதுவோ வரட்டும். ஒருவேளை இந்த போர் இப்பவே முடிஞ்சிட்டு இது பண்ணிட்டாங்க, ஒண்ணு அதிபர் வரல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் யூகமாக அப்படியே கதை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக கிறிஸ்தவர்களிடையே மன்னிப்பு கேட்க முடியுமா? நீங்க சொன்னது ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டா, போற பக்கம் எதையாவது ஒரு நியூஸை கேட்டுக்கிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படிதானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது நடக்கலன்னு வைங்க, உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால வருஷம் ஊட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி, மேல சொல்லுங்க. மேல விளக்கம் நான் நிறைய கொடுத்திருப்பேன். அவர்தான் உலகத்தை ஆளக்கூடியவனாக இருப்பான், அவனைத்தான் வேதம் சர்வாதிகாரி என்று சொல்லுகிறது. சொன்னபடி துல்லியமாக கடைசி காலத்துக்குரிய யுத்தம் நம்முடைய காலத்துல ஆரம்பிக்க வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்து. பலர் சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் சொன்னாரா இது கடைசி கால யுத்தம், இந்த ஈரான் ஈராக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினாரா? வெளிப்படுத்தாமல் ரேண்டமா அப்படியே என்ன சொல்றது, வார போக்குல அப்படின்னு உருட்டுறதா வேலை. என்னங்க, எங்கிருந்து வர்றீங்கன்னு தெரியல. சரி, மேல சொல்லுங்க. கிறிஸ்து வெளிப்படுவான், அவன் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் வரப்போகிறார். இது ஏஐ ஆர்டிபிஷியல் தான் அண்டி கிறிஸ்துன்னாரு. இன்னைக்கு போர் ஐரோப்பியா அண்டி கிறிஸ்து அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? வருஷத்துக்கு ஏதாவது ஒரு இதை வச்சு அண்டி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி கதை விட்டா இப்படி. சரி, மேல சொல்லுங்க. சபை காலத்தோட கடைசி யுத்தம், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. அர்மேகதான் யுத்தம் இருக்கு, நிறைய யுத்தம் இருக்கு. ஆனா சபை காலத்துக்குரிய கடைசி யுத்தம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்படி ரகசிய வருகை வரப்போகுது. 2ஆம் வருகை வரப்போது. அந்தி கிறிஸ்து வரப்போறான். அந்தி கிறிஸ்து வரப்போறான். 2ஆம் வருகை வரப்போது. அது வரப்போகுது. எனக்கு வாயில நல்லா வரப்போகுதுன்னு தான் சொல்றேன். மக்களை ஏன் இப்படி குழப்பம் விளைவிக்கிறீர்கள்? இது போன்ற நபர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போர் வந்துட்டுன்னா அதற்கு உண்டான முன் ஏற்பாடு என்ன, முன் காரியங்கள் என்ன, ஆண்டவர் சொன்னது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பகுப்பாய்வு செய்ய வேண்டியது அவசியம். இது எல்லாம் முன் ஏற்பாடாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலுக்காக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், எருசலேமுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவர் சொன்ன காரியம். அப்ப எருசலேமுக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால் எது? அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. நாம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நியாய தீர்ப்பான காரியங்கள் இருக்கிறது. இந்த மாதிரியான போர் சூழல்கள் எல்லாம் வரும் பொழுது நாம என்ன பண்ணணும்? வருகையினுடைய ஆயத்தப்படுத்துதல் இருக்கணும். ஆனா வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிதா ஒருவரை தவிர தேவ தூதர்களும் அறியார்கள்,
மற்ற காரியங்களும் அறியார்கள் அப்படின்னு இருக்கு. அதே வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்திலே அதற்கு அவர் நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எப்படி ஏமாற்றப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு சாலிட எடுத்த உடனே இதையே தான் சொல்றாரு. சொல்லிட்டு ஏனெனில் அநேகர் என்ன நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். காலம் சமீபித்தது என்று சொல்வார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். காலம் சமீபித்தது அப்படின்னு சொல்றவங்கிட்ட கூட நீ பின்பற்றாத அப்படின்றது. மக்களே, பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள். இப்படி காலம் சமீபித்தது, 2ஆம் வருகை வரப்போகிறது அப்படின்னு சொல்லி பிதாவுக்கு தெரிந்த ஒரே காரியத்தை இவன் என்னமோ பெரிய நான் தான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் இந்த 3வது யுத்தம் நடக்குது இல்லையா, எத்தனை வருஷம் நடக்கு அப்படின்னு பொதுவா சொல்லிட வேண்டியானே. ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? சொல்ல மாட்டானுங்க. இனிமே இது புசுவானமா போயிருன்ற நான் இந்த போர் நிற்கும். சடனடியாக நான் சொல்றேன், இந்த போர் ஈரான் போர் நிற்கும். இது கண்டிப்பா இது நீடிக்காது. இது 3ஆம் உலக போருக்கு வித்திட்டாது. கண்டிப்பாக சொல்றேன், இதை இது பண்ணுவாங்க, வைப்பாங்க. நாடுகள், எல்லா நாடுகளும் சமாதானமாக பயணிக்க வேண்டும் என்பதே அநேகருடைய காரியமாக இருக்கிறது. சரியா? அதனால ஐரோப்பியா வந்துருவான், அந்தி கிறிஸ்து வந்துருவான், ஏதோ வந்துட்டான் இதோ வந்துட்டான்னு சொல்லி உங்களுடைய அக்கப்போர் தீக்கொளுத்தி வேலைகளை செய்யாதீங்க. அதே வேளையில ரோமருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரங்கள்ல இஸ்ரவேலர்கள் அந்தபடியே மனம் திரும்புவார்கள் என்று. அப்ப இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எங்க நிறைவேறணும்? இஸ்ரவேலுக்குள்ள நிறைவேறணும். இஸ்ரவேலுக்குள்ள நிறைவேறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க போற நுப்பாட்டுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனை ஒண்ணு அடிச்சாலும் திரும்ப அடிக்காத அப்படின்னு இருக்கு. ஒருவன் ஒரு கணத்தையா இருந்தா மறுகணத்தை காட்டுன்னு இருக்கு. சோ என்ன பண்ணுவாங்க? சாலிடா கடைபிடிப்பாங்க. இஸ்ரவேலர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த போரின் ஊடாக இந்த போர்ல பொருள் சேதம் அதிகமா ஆகும். இஸ்ரவேலர்கள் ஒரு பங்கு சிதறடிக்கப்படுவாங்க. இன்னும் பாருங்க, சிதறடிக்கப்பட்டு அப்பொழுது யோசிப்பாங்க, மேசியாவை வர்றதாக கணிக்கிடப்பட்டது இன்னுமா வரல அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுவாங்க. யோசித்து என்ன பண்ணுவாங்க? முடிவை இது பண்ணுவாங்க, வைப்பாங்க. இதே ஆர்டிபிஷியல் முன்னணியாக சொல்லி கொடுக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் என்ன சொல்லும்? மேசியா இயேசு கிறிஸ்து தான்ப்பா. இந்த ஏ சொல்லும், அவன் உண்டாக்கியது, அவங்க இது பண்ணதை வச்சது மேசியா தான், இயேசுப்பா, அவரை தான்ப்பா நீங்க கொலை செய்துட்டீங்க, அவரைத்தான் இது பண்ணீங்க வச்சீங்கன்னு சொல்லி பேதுரு முதலாக எல்லா இடங்களிலும் மேசியாவை கொலை செய்தீர்கள் யூதர்களாகிய நீங்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதே ஃபார்மேட்ல இதே ஆர்டிபிஷியலை வச்சு அடிப்பாரு. ஒரு என்ன சொல்லுவாங்க, இவன் அந்தி கிறிஸ்துன்னு சொன்னா பத்தியா, இதை வச்சு சாலிடாக இது பண்ணுவார், வைப்பார். சரிங்களா? ஆண்டவர் எதை வச்சாலும் அதை ஒரு காரியமாக இருக்கிறது. அதே வேளையில இந்த யுத்தங்களினால தேவனுடைய நீதி சரி கட்டுகிற நாட்களாக இருக்கிறது. இதை குறித்து ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. நாம ஆயத்தமா இருக்கணும். சரியா? ஆயத்தமாக்கப்படணும். இன்னும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இருக்கு. சோ இதெல்லாம் சாலிடா இது பண்ணணும், வைக்கணும். முதல்ல இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பி இருக்காங்களா? துளிர் அத்திமரம் துளி விடும் போது அதனுடைய ரட்சிப்பை காண்பீர்கள் இருக்கு. சோ அங்க சாலிடா இது பண்ணணும், வைக்கணும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரங்களை வாசித்து பாருங்க. இதை கூட நான் போட்டு விடுறேன். இதுல அந்தபடியே இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவாங்க. அதே வேளையில இந்த அர்மகதான் யுத்தம்னு சொல்றாங்க தெரியுமா, இது எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனையா இருக்காது, கர்த்தருடைய யுத்தமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் கிறிஸ்துக்குள்ள வருவாங்க. கிறிஸ்து இயேசுதான் மேசியா, நாங்கள் கொலை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருமனப்பட்டு ஒரு மாதம் முழுவதுமாக உபவாசம் இருப்பாங்க, ஆலோசிப்பாங்க. சோ நம்மளை விட இந்த புறஜாதியர் விட ரொம்ப நுணுக்கமா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களுக்கு தான் புத்தகம் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசுவே அவர்களுக்காகத்தான் வந்தாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் மறுதலித்து விட்டோம், நாம இது பண்ணிட்டோம், ஐயோ நம்முடைய அந்த பாவ கணக்கானது, அந்த இரத்த பலியானது இன்னும் தொடர்ந்து கொண்டு வருகிறதே அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. ஆண்டவர் திட்டமிட்டபடி இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவாங்க, போரை நுப்பாட்டி அடுத்த செகண்ட் என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தருடைய யுத்தம் பெரிதாக இருக்கும். எத்தனை பேர் வரட்டும், இஸ்ரவேலுக்கு நேராக வரும் பொழுது அவர் ஆபிரகாமின், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமினுடைய ஒரு வித்தா இருக்கு. ஆபிரகாமினுடைய அவரு சிநேகிதனுடைய பிள்ளைகளாக அவங்க உடன்படிக்கை பிள்ளைகள். சரியா? நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள். சோ அதை மெயினிட்டிவா இது பண்ணுவார், வைப்பாரு. வேற மனுஷனும் மாதிரி கிடையாது. கடவுளுடைய அனுகிரகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளைன்னா அதுக்கு தனி ஸ்பெஷல் கேரிங், புரியுதுங்களா? ஸ்பெஷல் அப்படி இதுதான். அவன் வரும்பொழுது என்னது, இளையகுமாரன் போனாரு, போகும்பொழுது அங்கிருந்து வரும்போதே என்னாச்சு, அவன் மனம் திரும்பி வந்தாலே என்ன ஆகுது,
ராஜ சாப்பாடு. எங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள தேவதூதர்கள் முதலாவது ஐயோ வெறுத்தவர்களே, அடித்து போட்டவர்களை வணங்குவார்கள், சிலுவையிலே குத்தி போட்டவர்கள் அவர்களை வணங்குவார்கள், முழங்கால் யாவும் அவருக்கு முன்னதாக முடங்கும். சோ எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இன்றைய தினத்திலே கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு போர் நடக்குதா, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சரிங்களா? இன்னும் உலகம் இன்னும் இருக்கு, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. இன்னும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட வேண்டும். இன்னும் பல காரியங்கள் இன்றைய, அதாவது இயற்கையில மாற்றங்கள் உண்டாகும், பலவிதமான காரியங்கள் உண்டாயிருக்கும். சரிங்களா? எல்லா சத்துவங்களும் அப்படியே இது பண்ணும்போது வைக்கும் பொழுது மனம் திகைத்து போவார்கள். பதபதைக்கும்படி இந்த வான் சத்துவங்கள் அசைக்கப்படும். அந்த சராசரங்களை உண்டாக்கிய ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் என்ன செய்வாரு? அவருடைய சத்துவ வல்லமையை அப்படியே காமிப்பார், சினங்கொண்டு இருப்பார். அப்பொழுது சகித்துக் கொள்ளுகிறவன் யார்? கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த நாளை எதிர்பார்த்துதான் இந்த உலகம் இருக்கிறது. சரியா? அது வரைக்கும் இந்த போர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கப்போர் வேலைய, இந்த வக்கப்போர் வேலைய இது பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, தீ கொளுத்தி விடுதான். என்னடா அது சும்மா இருக்கக்கூடிய வைக்கப்போர் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்துவன் வைங்களேன், கிறிஸ்துவம். இந்த வைக்க போற லேசா பயம்ங்கிற தீய விதைதான் விதைச்சா கழுது அத்தனை பேரும் பயந்து கிடப்பாங்க. அதோட சேர்த்து இதா இருக்கு வைக்கும், ரகசிய வருது, அதை வருது, இது வருது, எனக்கு வாயில நிறைய வருகிறது. இப்படிப்பட்ட மாய்மான காரியங்களை செய்யாதீங்க, வைக்காதீங்க. ஒவ்வொரு வசனத்தையும் குறிப்பிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி எங்கேயும் பேதுரு அறிவிக்கப்படவில்லை. பேதுரு ஏதாவது சொல்லலாம், எசேக்கியேல் புத்தகத்தை வச்சு அறா தும்சம் பண்றா, தானியேல் புத்தகத்துல சொல்லப்பட்டபடி இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்படி அவங்க இது பண்ணாங்க, வச்சாங்க. சொன்னதை விட்டுட்டு ஏன்டா சுரைய புடுங்குறீங்க? ஆண்டவர் ஒரு தடவை சொன்னாரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படுத்து. சரியா? நீ ஆயத்தமே இல்லாம இது போர் வந்துட்டு, அதனால இது வந்துட்டு, அது வந்துட்டு, இது வந்துட்டு, உங்களுக்கு வாந்தி வந்தான்னா வாந்தி வரட்டான்னு நீ பயந்த வேலை இருந்தா கிறிஸ்துக்குள்ள இல்ல. யாரும் வஞ்சியல் படிக்க எச்சரிக்கையா இருங்க. இதை குறித்து கவலைப்படாதீங்க. இதுக்காக நம்ம பிரேயர் பண்ணணும். ஈரான் மக்களும் ரசிக்கப்படணும். ஈரான் மக்களும் பாவம், யாரா இருந்தாலும் பாவம். அதுதான் நம்ம இது பண்ணணும். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், சண்டை போடக்கூடாது. ஆண்டவரே எல்லாரும் மனம் திரும்பணும். அது வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய கோபத்தை நிற்பாட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேயர் பண்ணணும். நாம பண்ண வேண்டியது எல்லாமே பிரேயர் பண்ணணும். நாம பண்ண வேண்டியதெல்லாம் நீதி செய்யணும். நாம பண்ண வேண்டியதெல்லாம் பரிசுத்தத்துக்குள்ள காத்து இருக்கணும், முடிவறிந்த நிலைத்து இருக்கணும், ஆண்டவருக்குள்ள ஐக்கியமா இருக்கணும், அவருடைய ஐக்கியத்தோடு வாழணும். இதுதான் நமக்கு மெசேஜ். புரியுதுங்களா? அந்த போரின் வாயிலாக நமக்கு என்ன மெசேஜ்? இதுதான் சாலிடான மெசேஜ். சரியா? எந்த நேரம் வரைக்கும் ஆகலாம், வரலாம், ஆனால் அவருடைய கருத்துல இருக்கு, நாம சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அந்த நாளையாவது பிதா ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியும் இருக்கு, நாம சொல்லக்கூடாது. பிதாவின் திட்டத்தை நாம சொல்லக்கூடாது. இயேசுவின் திட்டத்தை நான் சொல்றதுக்கு நான் யாரு? வரும்னு அத்தனை பேரும் வெளிப்பாடாக சொன்னாங்க. அதாவது சீசர்கள் சொன்னாங்க, பலரும் சொன்னாங்க, வச்சாங்க. பட் இந்த நாள்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு சொல்லல. இந்த போர் வந்ததுனால கணக்கிட்டு சொல்லல. முதலாம் உலக போர்லயே வந்திருக்கணும், இரண்டாம் உலக போர்லயே பயங்கரமான காரியங்கள் நடந்தது, அதுக்கே போயிருக்கணும், அதுக்கே வந்திருக்கணும். ரகசிய வருகை ஏன் வரல? அப்பவும் வரலையா? கேள்வி உண்டாகுதா இல்லையா? இதெல்லாம் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. இன்று நாம் மரணித்தோமானால் நாம இரண்டாம் வருகையில போவோமா? நமக்கு கால நீட்டிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த வாழ்க்கையில நாம என்ன எடுத்துக்கணும், நாம எப்படி பயணிக்கிறோம் அப்படிங்கறத முக்கியம். என்ன சொல்றது, இவன் பாடியிலே சொல்றா இன்னைக்கு இரண்டாம் வருகை வரும்னா இன்னொரு டுடே ஸ்பெஷல்ல நம்ம பார்க்கலாம். இவனுக்கு வக்கப்போர் என்னத்த சொல்றதுங்க. வேறொரு பதிவு. வணக்கம்.